பாப்பா இயர் 1 வந்ததுக்கப்புறம் ரூல்ஸ் இப்படி மாறும் நான் நினைக்கவே இல்லை. கேஜி படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ் டேக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க. இயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டேக்கு முன்னாடியே ஒரு காம்படிஷன் வச்சு அதில் 10 கேர்ள்ஸ் 10 பாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்களாம். அதில் எங்கள் பொண்ணும் செலக்ட் ஆனது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இன்விடேஷன்லாம் வந்து பாப்பாட்ட கொடுத்துருந்தாங்க வீட்டுக்கு. ஸோ பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணது இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறப்போ அவ்வளோ என்கரேஜ் பண்ணி கிளாப் பண்ணி நேம்லாம் சொல்லி கத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. பாய்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா கேர்ள்ஸ் வந்து ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இவங்க செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ப்ரைஸ் வாங்கியிருந்தது இயர் 1ல. ரிசல்ட் என்னன்னு பார்க்கறத விட அவள் ஓட ட்ரை பண்ணது தான் எங்களுக்கு பெரிய வெற்றி. அவகிட்ட நான் சொன்னது என்னன்னா, சக்ஸஸ்னா மெடல் இல்லை, நீயும் ட்ரை பண்ண சான்ஸை மிஸ் பண்ணலை. 3rd ப்ரைஸ் இப்போ வாங்கியிருக்க, அதுவே உனக்கு வெற்றி தான். நெக்ஸ்ட் டைம் இன்னும் ட்ரை பண்ணினா 1st ப்ரைஸ் கூட வாங்க. தோல்வியிலேருந்து எதையும் நம்ம கற்றுக்கலன்னா அதுதான் பெரிய தோல்வி நான் நினைக்கிறேன். தோத்தாலும் ஜெயிச்சாலும்